மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிறீங்க. நம்மளோட ஆன்லைன் பயிற்சி வகுப்பு எப்படிங்க மேடம் இருந்தது? ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். ஃபர்ஸ்ட் நான் ஆன்லைன்ங்கிறப்ப கொஞ்சம் பயப்படுவேன். சரிங்க. ஏன்னா சில தெளிவுகளை நம்ம கேட்க முடியாது, ஒரு மாதிரி நர்வஸா இருக்கும். அது இப்போ உங்ககிட்ட ஆன்லைன் பார்க்கும்போது நல்லா நீங்க ஒரு சமையலட்டா டென்ஷன் இல்லாம கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா புரிய வச்சீங்க. அதனால எனக்கு இந்த ஆன்லைன் கிளாஸ் இனிமேல் தைரியமா நான் பண்ண முடியும். ஆன்லைன் பயிற்சி வகுப்பு எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. ஈஸியா செய்யற மாதிரி இருந்ததுங்களா? ஆமாங்க சார். ரொம்ப ஈஸியா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி கால்குலேட், ஒவ்வொரு கிளாஸ்ல ஒரு மாதிரி இருக்கும். உங்க ஸ்மார்ட்டா கரெக்டா இது போட்டா கரெக்டா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க அந்த இதெல்லாம் செஞ்சு பாத்தீங்களா? ஆமாங்க சார். ஏன்னா சாரு பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன பிரீமியம் கிரேடு, எங்களை விட பிரீமியம் கிரேடா பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு இது சப்போர்ட்டிவா இருந்ததா? கண்டிப்பா சார். எப்படி சார் இருந்தது? ஏன்னா பிரீமியம் கிரேட் நீங்க பண்றீங்க, புரியுதுங்களா? இப்ப சியா பட்டர், கொக்கோ பட்டர், ஆல்மண்ட் ஆயில், அந்த இதை இதுல உங்க ஃபார்மட்ல பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருந்தது. அதனுடைய அந்த நம்ம ஃபார்மட்ல பண்றப்ப மற்ற ஃபார்மட்ல பண்றதும் இதுல பண்றது என்ன சார் வித்தியாசம் இருக்குங்க? இப்போ நார்மலாக உள்ள ப்ரொசீஜர் எப்படி பண்ணுறதை விட இப்போ என்சைம் வச்சு பண்ணுறதுனால அது ஆக்சுவலாக கொஞ்சம் உயிர் சக்தியோட பண்ணுறோம். நார்மலாக இது மாதிரி பண்ணது கொஞ்சம் ப்ரீமியம் நெக்ஸ்ட் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ பண்ணுறது இந்த என்சைமோட பண்ணுறோம் அப்படின்ற விஷயம், ஒரு உயிர் சக்தியோட ஒரு பொருள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு ஃபீல், ஒரு திருப்தி ஃபுல்ஃபில் ஆகுது. எஸ், இப்போ நார்மலாக ஒரு சோப்பில் இல்லாமல் ஒரு உயிர் சக்தியோட ஒரு சோப் நம்ம கொடுக்குறோம். நேச்சுரல்னு சொல்லி நிறைய கிளாஸ் போய் பார்த்தாலுமே அங்கே நேச்சுரல்ங்கிறது எந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சுக்க முடியாது. இங்கே நேச்சுரல்ன்றத கண் கூட பார்க்குறோம், அதை கேன் ஏபிள் டு ஃபீல், நாங்கள் ஃபீல் பண்ண முடியுது. பயோ என்சைம் சொன்ன உடனே எங்களுக்கு அந்த நேச்சுரல்ங்கிறத நாங்கள் ஃபீல் பண்ணோம். சரி, இது நம்ம பண்ணி பார்ப்போம். இது பிரீமியம்னஸ் மட்டும் இல்லாம சோ அது அடுத்த ஒரு ஸ்டேஜா நாங்க பார்க்கறோம். அடுத்த ஸ்டேஜா எஸ். இந்த லைசென்ஸ் சம்பந்தமா சொன்னதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்களா? கண்டிப்பா சார். நாங்க இப்ப ஆக்சுவலா ஆன் தி வே பார்த்துட்டு தான் இருக்கோம். நாங்க இப்போ நீங்க சொல்றதுக்கு எங்களுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் எங்களுக்கு இன்னும் ஒரு மோட்டிவேட்டாவோ இல்லை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஈஸியா மாதிரி தெரியுது. ஈஸியா இருக்கு. எஸ். சார், வேற ஏதாவது சஜஷன்ஸ் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பண்ணிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஏதாவது சஜஷன் சொல்றீங்களா? இப்போ வரைக்கும் பிரசண்டா சஜஷன் சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லை சார். we are fulfill நாம பண்ணி கொடுத்துருக்கீங்க. இப்போ வரைக்கும் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அது ஆன்லைன் கிளாஸா இருக்கட்டும், இங்க நாங்க அட்டெண்ட் பண்ண ரீதியா இருக்கட்டும், எங்களை பார்த்துக்கிட்ட விதமா இருக்கட்டும், இல்ல புரிய வச்ச விதமா இருக்கட்டும், எல்லா ரீதியாவும் எங்களுக்கு ஃபுல்ஃபில்லா தான் நாங்க ஃபீல் பண்றோம். எஸ். சரிங்க சார். வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னு நீங்க கேக்குறீங்க, எங்கிட்ட வேற என்ன மாதிரியான ஹெல்ப் வேணும்னு கேக்குறீங்க? நான் ஆன்லைன் பயிற்சி வகுப்பு இல்லாம எல்லாத்துக்கும் எங்களால முடிஞ்ச அளவு இது பண்றோம், உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கோகனட் ஆயில் சோப்பு அடுத்த தலைமுறைக்கு போகணும்னு நாங்க விரும்புறோம். கண்டிப்பா நீங்க தான் சொல்ல விரும்புறீங்க. சேம் நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அந்த ரீசனால தான் நாங்களுமே அந்த ஒரு விஷயத்த மூவ் பண்ண ஆரம்பிச்சோம். நார்மல் சோப்போட ஆர்கானிக் நேச்சுரல் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்பிட்டு தான் நம்மளும் வர ஆரம்பிச்சோம். ஸோ அது சம்பந்தமா உங்ககிட்ட இன்னும் நாங்க கத்துக்கிட்டனால இன்னும் ஒரு கான்ஃபிடன்டாவும் இருக்குது. அதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலான்ற ஒரு ஐடியா இருக்குது. இப்போ நீங்க நம்ம சோப்பு செய்யறதே நீங்க பாத்தீங்க, எளிமையா இருக்குதுங்களா? ரொம்ப எளிமையா இருக்கு. ரொம்ப எளிமையா. நாங்க ப்ரிப்பேர் பண்றதை விட இன்னும் கொஞ்சம் எங்களோட ஒர்க் பாதி கம்மியாயிருச்சுன்னு தான் நான் சொல்றேன். எஸ். வேற என்ன ஏதாவது சஜஷன் சொல்ல விரும்புறீங்களா சார்? சஜஷன் சொல்றதுக்கு ஆக்சுவலா ஒரு கம்ப்ளைண்ட்ஸோ ஒரு ரீசன் இருந்தா சொல்லலாம். சோ we are fulfilled with your class. நீங்க இந்த குரூப்ல அப்படியே இருங்க. இந்த குரூப்ல நாங்களா யாரையுமே ஒதுக்குறதோ நீக்கிறதோ இருக்காது, சரிங்களா? உங்களை எந்த டவுட்ஸ் இருந்ததுனாலும் இந்த குரூப் அப்படியே ஃபாலோ பண்ணி. அது போக சார், மற்ற கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணியிருந்தாலுமே சரியான ரெஸ்பான்சிபிலிட்டியா ஃபோன் பண்ணா அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. இங்க நம்ம ஃபோன் பண்ணா அதுக்கான ரெஸ்பான்ஸா பதில் சொல்றாங்க. ஏதாவது டவுட்னாலுமே நம்ம கிளியர் பண்றாங்க. நீங்க இங்க இருக்கிறவங்க அதனால நம்ம பேசினாலுமே அதை அட்டென்ட் பண்றாங்க, அதை செய்யுங்க, அதை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதுவே ரொம்ப திருப்தியா இருக்கு. இப்போ இந்த விஷயம் வேற இதுக்கு முன்னாடி நம்ம அட்டென்ட் பண்ண இந்த கிளாஸஸ்லயுமே நம்ம பார்க்க முடியல. ஸோ ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. இன்கேஸ் அவங்க ஒரு ஒர்க்கா இருந்தாலுமே திருப்பி நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கன்றப்ப அது கொஞ்சம் பெரிய விஷயம். அது என்ன உங்களுக்கு சந்தேகங்கள் வந்ததுனாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. எங்களால முடிஞ்ச சஜஷன் நாங்க சொல்றோம். ஒரு சில இடத்துல நான் போன் எடுக்க முடியாம இருக்கலாம், டீம் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே சார். ஓகே, சரிங்களா? ரொம்ப நன்றி. நன்றி சார். தேங்க்யூ.